நெல்லை மேயருக்கு எதிராக நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றவிருப்பதால் கவுன்சிலர்கள் வெளியூர் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்ன நிகழ்கிறது இந்த கவுன்சிலர் தொடர்பான இந்த பிரச்சனையில? நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயராக திமுகவை சேர்ந்த சரவணன் செயல்படுகிறார். திருநெல்வேலி மாநகராட்சியில 55 வார்டுகள் மொத்தமாக இருக்கிறது. இதுல 51 வார்டுகள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 4 வார்டுகளில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 44 திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய நிலையில மேயராக சரவணனும் துணை மேயராக ராஜு என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வந்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் இடையேயான வாக்குவாதம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் திரண்ட நிலையில இது பகிரங்கமாகவே அந்த கூட்டத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் வெடித்தது. இந்த சூழலில் தான் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை 38 மாமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஆணையாளர் ஞானதேவ் ராவிடம் வழங்கினார்கள். இந்த நிலையில ஞானதேவ் ராவ் அவர் ஆணையாளர் இந்த நாளை இது தொடர்பான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினருக்கும் தனித்தனியாக கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த சூழல்ல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலிக்கு மாமன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உடன்பாடு எட்டப்படாத சூழல் ஏற்பட்டது. அவர் தலைமையின் உத்தரவை அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மேயராக இவர் தற்போது நீடிக்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவரை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தலைமையிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதுவரை மாமன்ற உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று அவர் பேசியதாக தெரிகிறது. ஆனாலும் பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினர்கள் அதற்கு உடன்படவில்லை. இந்த சூழலில் தான் தற்போது மாமன்ற உறுப்பினர்களிடம் முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை திருநெல்வேலியிலிருந்து வேறு பகுதிக்கு, வேறு ஊர்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை வேறு ஊர்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அந்த தீர்மானம் வரும்போது 44 மாமன்ற உறுப்பினர்கள் ஆஜராக வேண்டும். அப்போதுதான் அந்த கூட்டத்திற்கான கோரம் அப்படிங்கிறது 44 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் கூட்டம் நடத்த முடியும். அந்த அடிப்படையில பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை தழுவிவிடும். அந்த அடிப்படையில இங்கிருந்து மாமன்ற உறுப்பினர்கள் வெளியூர்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். விருதுநகர் அல்லது மதுரைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிய வருகிறது. தற்போது 3 குழுக்களாக இங்கிருந்து அழைத்து செல்லப்பட உறுதியாகி ஒரு குழு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். நெல்லை மேயர் தொடர்பான விவகாரத்தில் தற்போது பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.